ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஈஸியான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சில நேரங்களில் சில விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்படுவோம் அண்ட் அதை சொல்லும் போதும் ஆச்சரியமாகவே சொல்லுவோம். அந்த மாதிரியான வாக்கியங்கள் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இங்கிலீஷில் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சரியப்படுற மாதிரியாக இருக்கக்கூடிய வாக்கியங்கள். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எவ்வளோ நல்ல நியூஸ், எவ்வளோ ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு ஹிந்தியில கித்னி அச்சி கபர் ஹே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ஆச்சரியத்துல சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஹிந்திலையும் இதே மாதிரி தான் சொல்லுவோம். கித்னி அச்சி கபர் ஹே. கித்னி அச்சி அப்படின்னா எவ்வளோ நல்ல அப்படின்னு அர்த்தம். இங்க கபர் அப்படிங்கிறது செய்தி, நியூஸ் அப்படின்னு அர்த்தம். குட் நியூஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அதை தான் அச்சி கபர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இங்க அச்சா கபர் சொல்லாம அச்சி கபர் சொல்லியிருக்கோம்னா, கபர் நியூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெண்பால். அதனால அச்சா கபர்னு சொல்லக்கூடாது, அச்சி கபர்னு சொல்லணும். அதே மாதிரி கித்னா அப்படிங்கிற வார்த்தையும் கித்னி அப்படின்னு மாறி இருக்கு. கபர் அப்படிங்கிறது பெண்பால் அப்படிங்கறனால அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே மாறி இருக்கு. கித்னி அச்சி கபர் ஹே அப்படின்னா எவ்வளோ ஒரு நல்ல செய்தி, வாட் அ குட் நியூஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எவ்வளோ அழகான இடம், எவ்வளோ அழகான இடம். இதுக்கு ஹிந்தில கித்னி பியாரி ஜகஹ் ஹே. கித்னி பியாரி ஜகஹ் ஹே. அகைன் இந்த ஜகஹ் அப்படிங்கிற இடத்தோடைய அந்த வேர்டோடைய அர்த்தம் வந்து இடம் அப்படின்னு சொல்றது. இதுவும் ஒரு பெண்பால குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். நம்ம தமிழ்ல பொறுத்தவரையிலும் இடம் அப்படிங்கிறதையோ ஒரு ஒரு ஆணாவோ இல்ல பெண்ணாகவோ அப்படியே நம்ம பிரிக்க மாட்டோம். பட் ஹிந்தியில இடம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பெண்ணா வந்து இங்க பிரிச்சு வச்சிருக்காங்க, ஒரு ஃபீமேல் ஜெண்டரா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதனால கித்னி பியாரி ஜகஹ் ஹே அப்படின்னு சொல்லணும். கித்னான்னு சொல்லாம கித்னின்னு சொல்றோம். எவ்வளோ அழகான இடம் அப்படின்னு சொல்றதுக்கு கித்னி பியாரி ஜகஹ் ஹே. பியாரி அப்படிங்கிறது அழகானன்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லவ்லின்ற வார்த்தை இருக்கும். அதுக்கான எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் தான் இந்த பியாரி அப்படிங்கிறது. ஸோ கித்னி பியாரி ஜகஹ் ஹே அப்படின்னா எவ்வளோ அழகான இடம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன ஒரு நல்ல நாள். இப்போ ஒரு நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லபடியா எல்லாமே நல்ல விதமா நடக்குது அப்படின்னா என்ன ஒரு அருமையான நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆச்சரியமா சொல்லக்கூடிய இந்த சென்டென்ஸை ஹிந்தில எப்படி சொல்றது? கித்னா அச்சா தின் ஹே. கித்னா அச்சா தின் ஹே. கித்னா அப்படின்னா எவ்வளோ. ஸோ இதை வந்து கேள்விக்கும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஆச்சரியப்படுறப்போ சொல்றதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். கித்னா அச்சா தின் ஹே. அச்சானா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நல்ல அப்படின்னு சொல்றதுக்கான ஹிந்தி வார்த்தை. தின் அப்படிங்கிறது நாள்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ஹிந்தில தின். ஸோ கித்னா அச்சா தின் ஹே அப்படின்னா எவ்வளோ ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்றது. அடுத்த சென்டென்ஸ், எவ்வளவு பெரிய விமானம். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளைட் பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது இதை ஹிந்தியில எப்படி சொல்லலாம் பாருங்க. கித்னா படா ஹவாயி ஜஹாஜ். கித்னா படா ஹவாயி ஜஹாஜ். கித்னானா எவ்வளோ, படானா பெரிய, ஹவாயி ஜஹாஜ் அப்படிங்கிறது ஏரோப்ளேன் ஃப்ளைட் அப்படின்னு அர்த்தம், விமானம். கித்னா படா ஹவாயி ஜஹாஜ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஒரு நாளைக்கு வெதர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், வானிலை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நேரத்துல சொல்லுவோம், ச்சே எவ்வளோ நல்ல வெதரா இருக்கு, எவ்வளோ நல்ல கிளைமேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஹிந்தில எப்படி சொல்றது பாருங்க. மௌசம் கித்னா அச்சா ஹே. மௌசம் கித்னா அச்சா ஹே. மௌசம் அப்படின்னு சொல்ற வார்த்தை நீங்க ரெண்டு நேரங்கள்ல யூஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து சீசன் சொல்றதுக்கு, அதாவது காலங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு கூட நீங்க மௌசம் சொல்லலாம். இன்னொன்னு வானிலை அப்படின்னு சொல்றப்பையும் மௌசம் சொல்லலாம். ஸோ கிளைமேட், வெதர் ரெண்டுமே மௌசம் தான். இன்னைக்கான வெதர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா கூட மௌசம் கித்னா அச்சா ஹே அப்படின்னு சொல்லலாம். கித்னா அச்சானா எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறது. மௌசம் கித்னா அச்சா ஹே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எவ்வளவு கனமானது. இது வந்து கேள்வியா நம்ம கேட்கல, இது எவ்வளோ கனம், இது என்ன வெயிட் அப்படி நம்ம கேட்கல. எவ்வளோ வெயிட்டா இருக்கு பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்றதுக்கு கித்னா பாரி. கித்னா பாரி. பாரினாக்கா ரொம்ப ஹெவியா இருக்கிறது, வெயிட்டா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ கித்னா பாரி அப்படின்னா எவ்வளோ கனமா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றது.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒரு பொருள் வாங்க போறீங்க. அதுல வந்து அதோட ரேட் வந்து ரொம்ப சீப்பா தராங்க. ஸோ நம்ம ஆச்சரியமா கேட்போம் இல்லையா? "எவ்ளோ சீப்பா இருக்கு பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எவ்வளவு மலிவானது அப்படின்னு ஆச்சரியப்படும்போது ஹிந்தில "ய கித்னா சஸ்தா ஹை?" ய கித்னா சஸ்தா ஹை? யனா இது, கித்னானா எவ்ளோ, சஸ்தா ஹை அப்படின்னா மலிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சீப்பா இருக்கு. விலை குறைவு அப்படின்னு சொல்றத தான் வந்து இந்த சஸ்தாங்கிற வார்த்தையில யூஸ் பண்ணுவோம். குவாலிட்டி சம்மந்தப்பட்டது இது வராது. விலைக்கு மட்டும் சஸ்தா மலிவானது அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தை. ய கித்னா சஸ்தா ஹை? இது எவ்ளோ மலிவானதா இருக்கு. இதுவே நீங்க வாங்க போற கடையில விலை ரொம்ப ஜாஸ்தியா சொல்றாங்க அப்படின்னா, "எவ்ளோ காஸ்ட்லியா சொல்றீங்க? இது எவ்ளோ காஸ்ட்லி?" அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இது எவ்வளவு விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கு, "ய கித்னா மஹங்கா ஹை?" ய கித்னா மஹங்கா ஹை? யஹ்னா இது, கித்னானா எவ்ளோ, மெஹங்கா ஹை அப்படிங்கிறது காஸ்ட்லியா இருக்கு, விலை உயர்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றது. இது கேள்வி கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன். கித்னா அப்படின்னு வரனால இத கேள்வின்னு நினைச்சுக்க வேண்டாம். இது வந்து நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரியே தான். எவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி. இங்கேயும் கித்னா அப்படிங்கிறது கேள்விக்கு கிடையாது. ஆச்சரியமா கேட்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்த சென்டென்ஸ், "அவள் எவ்வளவு திமிரு பிடித்தவள்" அப்படின்னு சொல்றாங்க. "எவ்வளோ அரகென்ட்டா இருக்கா பாரு" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அரகென்ட் இந்த திமிரு பிடிச்சவ அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைக்கு ஹிந்தியில கமண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கமண்டி அப்படின்னா ரொம்ப அரகென்ட்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ "வ கித்னி கமண்டி ஹை" அப்படின்னா அவ எவ்வளோ திமிரு பிடிச்சவளா இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறது. ஸோ "வ கித்னி கமண்டி ஹை", ஹவ் அரகென்ட் ஷி இஸ் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எவ்வளவு வெட்கப்படக்கூடிய விஷயம். ஸோ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கீழ்த்தனமா சொல்றதுக்கு இது எவ்வளோ வெட்கப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹிந்தியில கூட அதே மாதிரி தான். கித்னி ஷரம் கி பாத் ஹை? கித்னி ஷரம் கி பாத் ஹை? ஷரம் அப்படின்னாக்கா வெட்கம்னு அர்த்தம். ஷரம் கி பாத் அப்படிங்கிறது வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஷரம் கி பாத்ன்னு சொல்றது. ஸோ ஃபுல் சென்டென்ஸ், கித்னி ஷரம் கி பாத் ஹை அப்படின்னா எவ்வளோ வெட்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்க எவ்ளோ தைரியமானவர். இது வந்து கேள்வி இல்ல. இது ஆச்சரியமா சொல்றாங்க. ஏற்கனவே ரொம்ப தைரியமா இருக்கிறவர பார்த்து, "எவ்ளோ தைரியமானவர் நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு புகழும்போதோ, இல்ல ஆச்சரியப்படும்போதோ, ஹிந்திலயும் அதே மாதிரி, "ஆப் கித்னே பஹாதுர் ஹை?" "ஆப் கித்னே பஹாதுர் ஹை?" அப்படின்னு சொல்லணும். ஆப்னா நீங்க, கித்னே அப்படின்னா எவ்ளோ. ஸோ ஒவ்வொரு இடத்துல கித்னா, கித்னி, கித்னே இப்படி பேஸ்ட் ஆன் யார பத்தி பேசுறோமோ, அத பொறுத்து இந்த 3 வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெண்கள் பத்தி பேசும்போது கித்னி அப்படின்னு வரும். ஆண்கள் பத்தி பேசும்போது கித்னா அப்படின்னு வரும். இதே பெரியவங்கள பத்தி பேசும்போது கித்னே அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஆப் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா ஒரு பெரியவர்கிட்ட கேட்கிறதா இருக்கும். அதனால ஆப் கித்னே பஹாதூர் ஹை அப்படின்னு கேட்டிருக்கோம். கித்னே அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல வந்திருக்கு. பஹாதூர் அப்படிங்கிறது தைரியமான அப்படின்னு அர்த்தம். பிரேவ். இங்கிலீஷ்ல சொல்ல போனா பிரேவ்னு சொல்லுவோம். அதுதான் இந்த பஹாதூர். ஆப் கித்னே பஹாதூர் ஹை? நீங்க எவ்வளவு தைரியமானவர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் எவ்வளவு பணக்காரர். அவள் எவ்வளவு பணக்காரர். ஸோ இதை ஹிந்தியில சொல்லணும்னா இந்த பணக்காரர் ரிச் அப்படின்னு சொல்றதுக்கு அமீர் அப்படிங்கிற வார்த்தை. ரிச் அப்படின்னா அமீர் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. வ கித்னி அமீர் ஹை? வ கித்னி அமீர் ஹை? அவ எவ்வளோ பணக்காரர் அப்படின்னு சொல்றத வ கித்னி அமீர் ஹை. அடுத்த சென்டென்ஸ், நிறைய பேரால இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். மேக்ஸ் எவ்வளோ கஷ்டமா இருக்கு, எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு தான் இந்த ஹிந்தி சென்டென்ஸ் பாருங்க. கணித் கித்னா கடின் ஹை? கணித் கித்னா கடின் ஹை? கணித் அப்படின்னாக்கா கணிதம். கணிதம்னு தமிழ்ல சொல்லுவோம், மேக்ஸ்ன்னு இங்கிலீஷ்ல. ஹிந்தில பாத்தீங்கன்னா இந்த கணிதமும் கணித்தும் ஓரளவு சிமிலரா இருக்கும். கணிதம் அப்படின்னா மேக்ஸ் இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்லுவோம். இதே ஹிந்தில கணித் அப்படின்னு சொல்லுவோம். கித்னானா எவ்வளவு. கடினம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஹிந்தில கடின். கணித் கித்னா கடின் ஹை? கணிதம் எவ்வளவு கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது. அடுத்து இந்த மாதிரி சென்டென்சஸ் கூட ஆச்சரியப்படக்கூடிய சென்டென்சஸ் தான். அதாவது என்ன ஒரு பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ச்சே என்ன ஒரு பாட்டு அப்படின்னு. இந்த மாதிரி ஷார்ட்டா இருக்கிறதுக்கும் ஹிந்தில சேம் சேம் டைப்பா தான் வரும். "கியா கானா ஹை?"
கியா கானா ஹை அப்படின்னா என்ன ஒரு பாட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதேதான் இங்கேயும் கியா கானா ஹை. கியானா என்ன? கானா அப்படிங்கிறது பாடல்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வாட் அன் ஐடியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு யோசனை அப்படின்னு. இதுக்கு ஹிந்தியில கியா விசார் ஹை. கியா விசார் ஹை. ஸோ இது கேள்வி கிடையாது. என்ன ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி புகழ்றதோ, இல்ல ஆச்சரியப்படுறதோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான் இது. என்ன ஒரு யோசனை அப்படின்னா கியா விசார் ஹை. நெக்ஸ்ட் ஒன் என்ன ஒரு வாழ்க்கை. இது வந்து ரொம்ப சந்தோஷமாவும் சொல்லலாம், ரொம்ப வருத்தமாவும் சொல்லலாம். ஸோ ஆக மொத்தம் ஆச்சரியப்பட்டு சொல்றது. என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லணும்னா கியா ஜிந்தகி ஹை. கியா ஜிந்தகி ஹை. ஜிந்தகி அப்படிங்கிறது வாழ்க்கைன்னு சொல்றது. ஸோ கியா ஜிந்தகி ஹை அப்படின்னா என்ன ஒரு வாழ்க்கை, என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்றது. ஸோ சந்தோஷமாவும் சொல்றத மாதிரி எடுத்துக்கலாம், வருத்தமா சொல்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். பேஸ்ட் ஆன் நம்ம என்ன சூழ்நிலையில சொல்றோமோ அதை பொறுத்தது. ஸோ அவ்வளோதாங்க. ஒரு பாஷைய புதுசா கத்துக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதுல எல்லா விதமான சென்டென்சஸும், எல்லா விதமான வாக்கியங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கேள்வி கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியும். இப்ப இன்னைக்கு படிச்சது ஆச்சரியப்படுற மாதிரி சொல்லும்போது எந்த மாரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.